நண்பர்களுக்கு வணக்கம். வாஸ்து வகுப்பு கட்டுரைகள் வரிசையில் ஒரு சில வாஸ்து சார்ந்த விளக்கங்களை ஒரு வரைபடத்தின் மூலமாக உங்களுக்கு விளக்கிச் சொல்வது பெருமைப்படுகின்றேன். ஏனென்று சொன்னால், நான் வாஸ்து பார்க்க செல்லுகின்ற இடத்தில் எத்தனையோ சந்தேகங்கள் இருக்கும். இது நாம் இருக்கக்கூடிய இடம் ஒரு 3 மணி நேரம் அதிகபட்சமாக நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அந்த 3 மணி நேரத்தில் அனைத்து விஷயங்களையும் நம்முடைய மக்களுக்கு, என்னை அழைக்கக்கூடிய மக்களுக்கு என்னால் சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு நேரம் இருப்பதில்லை. ஆகவே ஒரு சில விளக்கங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒளிப்பேழைகள் வழியாக தெரிந்து கொண்டால், அவர்கள் ஏதாவது மாற்றம் செய்யும் பொழுது, இந்த வீடியோ நான் பார்த்தேன், இப்போ வாஸ்து வகுப்பு விளக்கங்கள் வரிசையில் முதல் பாடமாக இந்த ஒளிப்பேழை இருக்கிறது. இந்த ஒளிப்பேழை வழியாக ஒவ்வொரு ஒளிப்பேழைகளும் எது சார்ந்த விஷயங்களை நான் சொல்கின்றேன், எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு விளக்கம் சொல்கின்றேன் என்பதை பற்றி நீங்கள் பார்த்துக் கொண்டால், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயம், நீங்கள் செல்லக்கூடிய தவறில்லாமல் ஒரு மாற்றங்களை உள்ளத்திற்கு செய்ய முடியும் என்பது ஒரு நல்ல அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை இந்த ஒளிப்பேழை வழியாக வழங்குகின்றேன். அந்த வகையில் வாஸ்து என்றால் என்ன, வாஸ்து என்பது எப்படி இயங்குகிறது, அது சார்ந்த ஒரு சில விளக்கங்களை முதல் கட்டுரையில் பார்ப்போம். இப்போ வாஸ்து வகுப்பு பாடம் 1 வரிசையில் வாஸ்து என்றால் என்ன, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய நீர்நிலம், காற்று, அக்னி, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூத சக்திகளின் கலவை தான் பிரபஞ்ச பேராற்றல் தான் வாஸ்து என்கிறோம். அந்த வகையில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இப்போ ஒரு காந்தத்தை தனியாக நீங்கள் உடைத்தால் அதன் வடதுருவத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். அதுபோல இந்த பூமியில் வாழக்கூடிய நாம் நம்முடைய இல்லத்தை ஒரு தனி காந்தமாக அமைக்க வேண்டும். அதுதான் வாஸ்து. மிகப்பெரிய பிரபஞ்ச பேராற்றல் என்பது மிகப்பெரிய அபரிமிதமான சக்தியை கொடுக்கக்கூடிய விஷயம். அந்த சக்தி அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு என்று சொல்லுவோம் அல்லவா, அதுபோல அந்த சக்தியை நமக்கு எவ்வளவு வேண்டும், அது எவ்வளவு இருந்தால் நம்ம உடலுக்கு, ஆரோக்கியத்திற்கு, மன மகிழ்ச்சிக்கு, ஒரு புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய அறிவை உபயோகப்படுத்தக்கூடிய நடைமுறை வாழ்க்கைக்கு எவ்வளவு பயன்படுத்த முடியும், அது சார்ந்த நுணுக்கங்களை எடுத்துக்கொள்வதுதான் வாஸ்து என்று சொல்லுவேன். இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். விழாக்கள், திருவிழாக்கள், திருமணங்கள் நம்முடைய முன்னோர்கள் ஒரு காலகட்டத்தில் மட்டுமே செய்ய வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், பருவநிலை மாற்றங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் பஞ்சபூத பேராற்றலுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், வசந்த ருது காலம் என்று சொல்லக்கூடிய மரம், செடி, கொடிகள் தலைக்கக்கூடிய காலங்களில் திருவிழாக்களை நடத்துங்கள், ஒரு வளரக்கூடிய செய்கைகளை செய்யுங்கள். ஒரு கட்டிடம் என்று சொன்னால் அது வளரக்கூடிய செயல், இந்த பூமியில் உருவாக்கக்கூடிய செயல், ஒரு செடியை போல, மரத்தை போல. இப்போ இந்த மாதிரி காரியங்களை 1000 காலத்து பயிர் என்று சொல்லக்கூடிய திருமண நிகழ்வுகளை நீங்கள் வசந்த ருது காலத்தில் தொடங்கும் பொழுது வாழ்க்கையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை பெற முடியும். அந்த வகையில் சூரியன் தன்னுடைய தெற்கு நோக்கிய பயணத்தை முடித்துக்கொண்டு உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய வடக்கு நோக்கிய பயணத்தை தை மாதத்தில் தொடங்கக்கூடிய, தை மாதத்துக்கு பிறகு செய்யக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கும். அது சார்ந்த விஷயங்களே வாஸ்து என்று கூட சொல்லலாம். நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வாஸ்து என்கின்ற பெயரில் மேறு பெயர்களில் வாஸ்துவின் நுணுக்கமாக இருக்கிறது என்று தான் சொல்லுவேன். அந்த வகையில் ஏன் வடக்கும் கிழக்கும் அதிக இடங்கள் வேண்டும், அந்த வடக்கு கிழக்கும் அதிக இடங்கள் இருக்கக்கூடிய விஷயமே வாஸ்து என்று சொல்கிறோம். ஏனென்று சொன்ன விஷயத்தை இந்த இடத்துல சொல்லலாம். ஒரு இடம் இருக்கிறது, இது உங்களுடைய இடம், மனை இடம். இது முதல்ல திசையை போட்டுக் கொள்வோம். திசை என்பது எப்பொழுதும் மேற்பகுதியில் இருக்கும். இந்த போர்டு என்று சொல்லக்கூடிய இந்த கருப்பலகை நீங்கள் பிளாட்டாக வைக்கும் பொழுது, சமமாக வைக்கும் பொழுது, வடக்கு என்பது மேற்பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கையாகவே வடக்கு பகுதிக்கு சென்றுவிடும். ஆக இது வடக்கு. அந்த வகையில் ஒரு மனை இருக்கிறது என்று சொன்னால் இது மனையாக எடுத்துக்கொள்வோம். மொத்த இடத்தில் இது மொத்த இடம், இது வீடு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆக வடக்கில் அதிக இடங்கள், கிழக்கில் அதிக இடங்கள். இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. ஆக ஒரு மனை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த இடத்தில்
தெற்கிலும் மேற்கிலும் குறைந்த இடங்களாகவும் வடக்கிலும் கிழக்கிலும் அதிக இடங்களாக இருக்க வேண்டும். ஏன் இருக்க வேண்டும்? இதை தெரிந்து கொண்டால் இதுதான் வாஸ்து என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சூரியன் தான் பிரதானம். கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து இங்க இருக்குது என்று சொன்னால் சூரியன் தான் ஒரு மனிதனுக்கு பிரதானம். இந்த சூரியனோட ஒளி ஒரு செடிகளுக்கு படும் பொழுது அந்த செடியிலுடைய பச்சையம் என்று சொல்லக்கூடிய அந்த தாவரத்திற்குரிய பச்சையம் நாம் சுவாசிக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயுகளை எடுத்துக்கொண்டு பூமியில் இருக்கிற நீர்ச்சத்தை உறிஞ்சிக்கொண்டு அது அந்த செடியாக வளர்கிறது. அதுபோலத்தான் இந்த செடிகள் இந்த இடத்தில் இருக்கும் பொழுது இந்த சூரிய ஒளி என்கிற ஒரு விஷயம் நாம் வாழக்கூடிய வீட்டிற்கு நமக்கு மேலாக நம்முடைய பார்வைக்கப்படும் போல இந்த சூரிய கிரகத்தின் கதிர்கள் நமக்கு நம் வாழக்கூடிய இடங்களில் பட வேண்டும். அதற்காகத்தான் வடக்கிலும் கிழக்கிலும் அதிக இடங்கள். ஓகே, நான் சொல்ற ஒரு விஷயத்தை நீங்க என்னுடைய கேள்வி கேட்கலாம். என்ன கேட்கலாம் சொன்னால், கிழக்கில் ஓகே சூரிய வெளிச்சம் இங்கிருந்து இந்த இடத்துக்கு வருகிறது, நம்முடைய இல்லத்துக்கு வருகின்ற கிழக்கு, ஏன் வடக்கில் அதிகப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். அதற்கு என்னுடைய விளக்கம், பூமியுடைய இயக்கம் என்பது நம்முடைய முன்னோர்கள் ஜோதிட அடிப்படையாகட்டும் பஞ்சபூத அடிப்படையிலாகட்டும் வாஸ்து சார்ந்த இந்த பஞ்சபூத அடிப்படையில் சார்ந்த விஷயத்திலாகட்டும் என்ன ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், விழாக்களை பயிர்கள் செழித்து வளரக்கூடிய காலகட்டங்களில், மரம் செடி கொடிகள் வளரக்கூடிய தலையக்கூடிய காலகட்டங்களில் நிகழ்வுகளை செய்ய வேண்டும். திருவிழாக்களை, திருமணங்களை, வீடு கட்டக்கூடிய பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்றார்கள். அதாவது தை மாதத்தில் டிசம்பர் என்று சொல்லக்கூடிய இந்த மாதங்களில், இந்த தொடக்க மாதங்களில் நம்ம வந்து அதை செய்ய வேண்டும். அதாவது டிசம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு மேல வரக்கூடிய ஜனவரியிலிருந்து நம்ம வைத்துக் கொள்ளலாம். அதாவது தை மாதத்திற்கு மேலாக இந்த காலகட்டங்களில் வைகாசி மாதம் இந்த இடத்துல ஒரு வீடு அமைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு வீட்டை தொடங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இடத்துல வைகாசி மாதம் சிறப்பான மாதம் என்று சொல்வேன். வசந்த ருது தொடக்க காலத்தின் பருவகாலத்தின் அந்த வசந்த ருது என்று சொல்லி உலகிலேயே மகிழ்ச்சிகரமான காலம் என்று சொன்னால் வசந்த ருது காலம். அந்த காலகட்டத்தில் ஒரு வேலையை தொடங்க வேண்டும். அப்பொழுது சூரியனோட பயணம் என்பது தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு நோக்கிய உத்தராயண பயணமாக சூரியனோட பயணம் இருக்கும். அப்பொழுது வடக்கில் செல்லக்கூடிய சூரியன் படர்ந்து இங்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சூரியன் இங்கு வந்து விடுவார், இந்த இடத்துல வந்து விடுவார். இங்கு வரும் பொழுது இதனோட திசை பாகம் என்பது இதோட சூரிய வெளிச்சம் இங்கே விழும். அப்பொழுது வடக்கு என்பது அதிக இடங்களாக இருக்க வேண்டும். இந்த வாஸ்துவோட முதல் விதி என்பதை வடக்கும் கிழக்கும் அதிக இடங்கள் இருக்க வேண்டும். ஏன் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விளக்கத்தை தெரிந்து கொண்டீர்கள். அடுத்த வகுப்பில் வாஸ்துவில் எப்படி வந்து நமக்கு வந்து நன்மை அளிக்கிறது, அந்த நன்மை அளிப்பதற்கு எந்த மாதிரி நம்ம மனைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும், தெருக்கள் எங்க இருக்கலாம், எந்த தெருக்கள் இருந்தால் நன்மை பயக்கும், தப்பான தெருக்கள் எவை என்கிற சார்ந்த விஷயங்களை அடுத்த ஒவ்வொரு ஒளிப்பதிவு வழியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.